ஆவியின் உற்சாகத்தை மாமிச பலவீனங்கள் ஆட்கொள்ள வேண்டாம் என்று ஜெபிக்க சொன்னார் இயேசு. ஜெபிக்க சொன்னார் இயேசு. ஜெபிக்க சொன்னார். ஆவியின் உற்சாகத்தை மாமிச பலவீனங்கள் ஆட்கொள்ள வேண்டாம் என்று ஜெபிக்க சொன்னார் இயேசு. ஜெபிக்க சொன்னார் இயேசு. ஜெபிக்க சொன்னார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நற்செய்தி அறிவிக்கலாம் வாங்க ஊழியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துவதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், இந்த ஊழியத்திற்காக கொடுக்கிறீர்கள். இந்த ஊழியத்தை அநேகருக்கு அறிமுகப்படுத்துவதினாலே நான் கர்த்தருக்குள் உங்களுக்குள் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். 22வது பகுதியை முடித்த நாம் 23வது பகுதியை பார்க்கும்படியாக ஆண்டவர் என கொடுத்த நல்லதொரு வாய்ப்புக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். 22 நாம் பார்த்த காரியம் சிலுவையிலே புறஜாதிகள் மத்தியிலே இயேசு சிலுவையில் அடிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறார். வாரினால் அடிக்கப்படும்படியாய் சேனாதிபதியாகிய பிலாத்து ரோம போர் சேவர்களுக்கு கட்டளை கொடுக்கப்படுகிறது. இந்த 23வது பகுதி நமக்கு வேத அடிப்படையிலே என்ன சொல்ல போகிறது? மத்தேயு ஆக்கியோடு எழுதின மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த லெந்து காலம், இந்த தபசு காலம், ஏழைகளை நினைவு கூறுங்கள், தான தர்மங்களை செய்யுங்கள், உபவாசம் இருங்கள், ஜெபம் பண்ணுங்கள். விசேஷமாய் பிடி அரிசியை மறந்து விடாதிருங்கள். தேவாலயத்திற்கு சரியான நேரத்திற்கு ஏழைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பிடி அரிசியை சரியாய் செலுத்துகிறவன் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு இந்த 23வது பகுதியிலே என்ன சொல்ல போகிறார்? 2 நாளைக்கு பின்பு, அதாவது சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு 2 நாளைக்கு முன்பதாக பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். ஒரு விசேஷித்த ஒரு பண்டிகை எருசலேமிலே ஒருவேளை கூடுகிற ஒரு பண்டிகையிலேயே விசேஷித்த பண்டிகை. 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். இயேசுவுடைய காலங்களிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடைபெற்ற ஒரு விசேஷித்த பண்டிகை எது என்று சொன்னால் அது பஸ்கா பண்டிகை. மரணத்திற்கு முன்பாக இந்த பஸ்கா பண்டிகை வீட்டின் மேல் அறையிலே நடைபெற்றது. பிரியமானவர்களே, இதோ என்னுடைய சரீரம், இதோ என்னுடைய இரத்தம் பானம் பண்ணுகிறவர்கள் நித்திய ஜீவனுக்குள் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். பஸ்கா பண்டிகை இன்னைக்கு திருச்சபையிலே எத்தனையோ விதமான பண்டிகைகளை கொண்டாடுகிற நாம் இயேசு கிறிஸ்துவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பண்டிகை ஆக்கியோன் மத்தேயு இதை தெளிவுபடுத்துகிறார். அதாவது பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள் 2 நாளைக்கு முன்பதாக. அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றான். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. அவர் மனுஷகுமாரன். ஒருவேளை தெய்வீக தன்மையை விட்டு நம்மோடு நாம் ஒருவராய் இருக்கிறபடியினாலே பிதாவாகிய கடவுள் குமாரனை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினதனுடைய நோக்கம் பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையிலே அறையப்படுவதற்கு, பிரைஸ் தி லார்ட், இந்த பஸ்கா பண்டிகைக்கு 2 நாட்களுக்கு முன்பதாக மனுஷகுமாரன் சிலுவையிலே அறையப்படுவார். வேதம் தெளிவாக மத்தேயு ஆக்கியோன் இதை தெளிவுபடுத்துகிறார். பஸ்கா பண்டிகை 2 நாளைக்கு பின்பு. அதோடு மாத்திரமல்ல, மனுஷகுமாரன், பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள்
பரிசுத்த ஆவியானவருடைய கடவுள் என்கிறது மத்தியில் இருக்கிற குமாரன். குமாரன் நம்மளைப் போல நம்மோடு கிராமமாக நடந்து ஊழியம் செய்ததை நாம் கிராம ஊழியர்கள் மூலமாக பார்க்க முடிகிறது. மனுஷகுமாரன் சிலுவையிலே அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றான். மத்தேயு ஆக்கியோன் இதை தெளிவுபடுத்துகிறார். எனக்கு பிரியமானவர்களே, பஸ்கா பண்டிகை அதோடு மாத்திரமல்ல, மனுஷகுமாரன் அதோடு மாத்திரமல்ல, அவர் சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றான். பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியானவராகிய கடவுள், ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட சதா காலங்கள் ஆசீர்வாதத்தோடு நிலைத்திருப்பதாக. ஆமேன்.